இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறோம். குழந்தைகள் சரியாக பேசுறதில்ல, குழந்தைகளுடைய புத்தி கூர்மை குறைவாக இருக்கிறது, குழந்தைகள் அதிகமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து படிப்பதில்லை, உட்காருவதில்லை, முகத்தை பார்த்து பேசுவது இல்லை, அதே போல் பேரை சொல்லி கூப்பிடும்போது திரும்பி பார்ப்பது இல்லை அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இன்றைக்கி வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் அந்த குழந்தைகளை பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய மதி இறுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதாகவோ, அல்லது ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையோ, அல்லது ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையோ இருக்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனைகள்லாம் சமீப காலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையோ அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பே குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட, ஏடிஹெச்டி சம்பந்தப்பட்ட, ஹைப்பர் ஆக்டிவ் சம்பந்தப்பட்ட, ஏன் செரிப்ரல் பால்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றியும், அவை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அவற்றை எவ்வாறு குணமாக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள், அது குணமாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற குறிப்புகள் வரும்போது, இந்த பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். எல்லாம் கழுத்தில் கட்டி தொங்க போட்டுட்ருக்கோம் இல்லையா, ருத்ராட்சம். அதுதான் இன்றைக்கு ஆட்டிசம் நோயை குணப்படுத்துவதற்கும், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற புத்தி கூர்மை சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை மருந்தாக பயன்படுத்துகின்ற வழக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். தென்னிந்தியாவில் மிக மிக குறைவாக தான் இருக்கிறத பார்க்குறோம். காரணம் நமக்கு கிடைக்காமல் போகின்ற ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மரம். எப்படி வேப்ப மரங்கள், ஆலமரங்கள் இருக்கும், அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு மரம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காய், அந்த காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதை தான் இந்த ருத்ராட்சமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு முகமோ பல முகமோ, 2 முகமோ 10 முகமோ 11 முகமோ எப்படி இருந்தாலும் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது எல்லா ருத்ராட்சத்திற்கும் ஒரே குணம் தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. என்னதான் ஸ்பிரிச்சுவலாக சொல்லும்போது ஒரு முகம் போட்டால் நல்லது, 5 முகம் போட்டால் நல்லதுன்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட எல்லா ருத்ராட்சமும் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக உட்கொள்ளும் போது ஒரே வகையான குணத்தை தான் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் இருக்கும்போது குறிப்பாக பேச்சு சரியாக வராமல் ஒரு வார்த்தை 2 வார்த்தை மட்டும் பேசுகின்ற குழந்தைகளுடைய பேச்சு திறனை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு. நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் கிலோ கணக்கிலேயே கிடைக்கும். ஒரு கிலோ 500 அல்லது 1000 ரூபாய் இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் நல்லா வாங்கிட்டு வீட்டில் ஒரு பெரிய வாளியில் நிறைய வெந்நீர் எடுத்து அதில் இந்த ருத்ராட்சத்தை போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தூசுக்கள் எல்லாமே போய் அந்த ருத்ராட்சம் ரொம்ப வெளிர் நிறமாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் அந்த ருத்ராட்சத்தெல்லாம் எடுத்து நன்றாக ஒரு வெண்மையான துணியில் இட்டு வெயிலில் நன்றாக ஒரு 4 அல்லது 5 நாட்கள் உலர வைங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா, எப்படி மஞ்சள் அரைக்கக்கூடிய பிளேடு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேடில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா இந்த ருத்ராட்சம் நல்லா சூரணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த சூரணங்களை அப்படியே எடுத்து ஒரு வெண்மை நிறமான துணியில் போட்டு நன்றாக அதை சலித்து, அந்த சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் இருக்குல்லையே, அந்த சூரணத்தை குழந்தைகளுக்கு ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து, ஒரு தேக்கரண்டி நெய், ஒரு தேக்கரண்டி தேன், அதில் ஒரு தேக்கரண்டி இதை போட்டு நன்றாக கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு கொடுத்து பாருங்கள். ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த குழந்தைகளுடைய பேசக்கூடிய திறன், சரியாக பேசாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஸ்பஷ்டமாக பேசக்கூடிய திறன், இதெல்லாம் படிப்படியாக முன்னேற்றம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அறிவு சார்ந்த பிரச்சனைகள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில சமூகம் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த குழந்தைகள் வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் படிப்படியாக குறைந்து அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும்
மனம் சார்ந்த ஆரோக்கியத்திலும் அறிவு சார்ந்த ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா 100ல் கிட்டத்தட்ட 2 குழந்தைகள் ஆட்டிசத்தால் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். பேச்சு சரியாக வரல அப்படின்னு இருக்கும்போது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இந்த குழந்தை கொஞ்சம் லேட்டாக தான் பேசுவான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிடுறோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் மதியிறுக்கம் சம்மந்தப்பட்ட இரக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தால் தான் அந்த குழந்தைகளுடைய பேச்சு ரொம்ப டிலே ஆகிறத பார்க்க முடியும். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் பேர் சொன்னால் கூட கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா சுத்தமாக திரும்பவே மாட்டாங்க, யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நின்றுட்டுருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு அறிகுறிகள் இருக்குன்னா உடனே மருத்துவரை சந்தித்து அந்த குழந்தைகளுக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படிங்கிற ஒரு வேறுபாடை நம்ம செஞ்சுக்கணும். அதே போல் குழந்தைகள் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஈவன் நீங்கள் கிண்டர் கார்டன் அமிச்சா கூட பெரிய கம்ப்ளைண்ட் வரும், குழந்தை உட்கார மாட்டேங்கிறான், தனியாக தான் போய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. 3வது பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றவர்கள் கூட பழக மாட்டாங்க. வீட்டிலையே பார்த்திங்கன்னா அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் கூட தான், மற்றவங்க யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய, படிப்படியாக அறிகுறிகளை குறைத்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை, மனம் சார்ந்த ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்று இந்த ருத்ராட்சம். ஸோ நன்றாக அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து அதில் சுத்தமான உருக்கப்பட்ட பசுனை ஒரு தேக்கரண்டி, அதே போல் நன்றாக சுத்தி செய்யப்பட்ட தேன், மலைத்தேனாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஒரு தேக்கரண்டி எல்லாத்தையும் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்தாலே உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். 2வது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் நம்ம அவதி விடுறோம். இந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது அதற்கு முறையாக ஒரு தீர்வு காணுவதற்கு அப்படின்னும்போது இந்த EIQன்னு சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் அதில் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை வரும், உடனே வேலையை விட்டு வந்துடுவாங்க. வந்த பிறகு மீண்டும் வேலை கிடைக்காமல், குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் நிறைய கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ருத்ராட்சம் தான். இந்த ருத்ராட்சத்தை ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு 3 கிராம் அளவுக்கு காலை எழுந்தவுடன் பாலில் கலந்து வெறும் வயிற்றிலும், அதே போல் இரவு படுக்கும்போது பாலில் கலந்து ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 நாட்கள் சாப்பிட்டு பாருங்கள். மன அழுத்தம், ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டங்கள், சிறு சிறு விஷயங்களுக்கு ஏற்படுகின்ற கோபங்கள் எல்லாம் குறைந்து உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பேச்சு வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, சரியாக பேசாமல் இருத்தல், ஸ்பஷ்டமாக பேசாமல் இருத்தல், வாய் குழறுதல், தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆட்டிசம், ADHD, ஹைப்பர் ஆக்டிவ், மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம், ஆங்ஸைட்டி டிஸார்டர், OCD, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய, படிப்படியாக குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு நாட்டில் ஒரு சட்டத்தையோ அல்லது ஒரு திட்டத்தையோ கொண்டு வருகிற போது அது அந்த மக்களை, அதாவது அந்த மக்கள் பகுதியினருடைய பல்வேறு விதமான ஒரு சிக்கல்களை, அந்த சட்டத்தை வலுக்கட்டாயமாக நாம் திணிக்கிற போது அதில் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதை பற்றி ஒரு அரசிற்கு குறைந்தபட்சமான ஒரு மனிதாபிமான நோக்கு இருக்க வேண்டும். சில முக்கியமான விதிவிலக்குகளை அதை அளிப்பது தான் ஒரு இதயமுள்ள அரசு செய்யக்கூடிய செயலாக இருக்கும். ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அது எப்படி பணமதிப்பு நீக்கத்தின் போதோ ஜிஎஸ்டியின் போதோ அதனால் பாதிக்கப்படக்கூடிய விளிம்புநிலை மக்களை பற்றி கவலைப்படவில்லையோ, அல்லது ஒரு வாழ்க்கையில் எந்த ஆதாரமும் பிடிமானமும் மற்ற மக்களை பற்றி எந்த கவலையும் படவில்லையோ, அதே போன்ற ஒரு அணுகுமுறையைத்தான் இந்த ஆதார் அட்டை விஷயத்திலும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் தொடர்ந்து கவனிக்க முடிகிறது.
ஆதார் அட்டையை நீங்கள் ஒரு தனி மனிதருக்கு நிர்பந்திக்கக்கூடாது, ஆதார் எண்ணை நீங்கள் நிர்பந்திக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக நீதிமன்றம் உத்தரவுகளை வழங்குகிறது. அதாவது அறிவுறுத்தல்களை மத்திய அரசுக்கு வழங்குகிறது. இன்னொரு புறம் அந்த ஆதாரை இணைப்பதற்கான பல்வேறு விதமான அவர்களுடைய அடையாள அட்டைகளோடோ அல்லது வங்கி கணக்குகளோடோ இணைப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இருக்கிறது. ஆனால் இதில் நடைமுறையில் என்ன ஒரு சிக்கல் என்று சொன்னால், இந்த ஆதார் எண்ணை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட முடியாத மிகவும் பரிதாபமான அல்லது ஒரு வருத்தத்திற்குரிய நிலையில் வாழக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை உடைய உதவித்தொகைகளை, முதியோருக்கான உதவித்தொகை, கைம்பெண்களுக்கான உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, இவற்றையெல்லாம் மத்திய அரசு கடந்த ஆண்டு அக்டோபரிலிருந்து நிறுத்தி இருப்பது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு ஒரு கைம்பெண், அந்த கைம்பெண்ணுக்கான உதவித்தொகை, அரசு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை என்பது அவருடைய வாழ்வாதாரம். அவருக்கு ஒரு ஆதார் எண்ணை எப்படி பெறுவது என்ற ஒரு வழிமுறை அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே போல் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர், அவர் அந்த வீட்டை விட்டு எங்குமே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர், அவருடைய வயதான தாயார் மட்டும்தான் அவரை கவனித்துக் கொள்கிறார். அவருக்கு ஆதார் அட்டை இல்லை என்கிற காரணத்திற்காக அல்லது ஆதார் எண்ணை அவர் பெறவில்லை என்பதற்காக அவருடைய அந்த உதவித்தொகை என்பது நிறுத்தப்பட்டு விட்டது. ஏராளமான முதியோர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆங்கில நாளேடு நடத்திய ஒரு ஆய்வில் கடந்த அக்டோபரிலிருந்து கிட்டத்தட்ட 53,000 பேருக்கு இந்த உதவித்தொகைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்று அந்த நாளேடு கூறுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை. அதாவது மக்களை கொடுமைப்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய திட்டங்களுக்கு இணங்க செய்தல். ஆதார் எண் என்கிற விஷயத்தினுடைய நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாகி இருக்கிற போது, அந்த ஆதார் எண் இன்றைக்கு பெறப்படுவதனுடைய நோக்கமே பல்வேறு விதமான ஒரு மக்களுடைய உதவித்தொகைகளை நிறுத்துவதற்கான அல்லது மானியங்களை நிறுத்துவதற்கான ஒரு வழிமுறை என்று ஏற்கனவே குற்றம் சாட்டுகிற போது, குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது, ஆதார் எண்ணை நீங்கள் பெற்றே தீர வேண்டும் என ஒரு குடிமகனை நிர்பந்திப்பது என்பது எதேச்சதிகாரம் என்று பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இருந்து வருகிற சூழலில், தங்களைத்தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியாத மக்களை, தங்களைத்தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத மக்களை இந்த அளவிற்கு ஒரு அரசு துன்புறுத்துகிறது என்று சொன்னால், அந்த அரசு எவ்வளவு தூரம் ஒரு இதயமற்ற தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே பாஜக அரசினுடைய நோக்கம்தான் என்ன? மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாலும் சரி, எத்தகைய விளைவுகளை சந்தித்தாலும் சரி, அதனுடைய மோசமான எந்த பாதிப்புகளையும் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்கிற அணுகுமுறையை ஒரு அரசு கொண்டிருப்பது என்பது ஒரு நாட்டிற்கு எவ்வளவு ஆபத்தானது. பணமதிப்பு நீக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? பணக்காரர்கள் பாதிக்கப்பட்டவர்களா? நிச்சயமாக இல்லை. அவரிடமிருந்த மிகப்பெரிய அளவிற்கான கருப்பு பணம் என்பது அன்று வெள்ளையாக மாற்றப்பட்டதை நாம் பார்த்தோம். ஆனால் வீட்டிற்கு தெரியாமல் சிறுகாடு சேர்த்து வைத்திருந்தவர்கள், தங்களுடைய பாதுகாப்பிற்காக சிறு சிறு தொகைகளை வைத்திருந்தவர்கள், இவர்களெல்லாம் வங்கிக்கு சென்று தங்கள் பணத்தை மாற்ற முடியாமல் அந்த பணங்கள் எல்லாம் செல்லாமல் போய் அவர்கள் கதறி அழுத காட்சியை பார்க்க முடிந்தது. நிறைய முதியவர்கள், வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் இருக்கக்கூடிய பெண்கள், தங்களுடைய சிறு அந்த சிறுவாட்டு காசை அல்லது அந்த ரகசிய சேமிப்புகளை எல்லாம் இழந்து நின்ற அவலத்தை பார்த்தோம். அப்படி இருக்கிற போது ஒரே நாள் இரவில் அத்தனை பணத்தையும் செல்லாதாக்கியது என்பதன் மூலமாக இந்த அரசு எவ்வளவு முரட்டு பிடிவாதத்துடன் நடந்து கொண்டது என்பதையும், அதோடு மட்டுமல்லாமல் அப்போது நடந்த மிகப்பெரிய துயரங்கள், மிகப்பெரிய ஒரு அழிவுகள் இன்றைக்கும் கூட நம்முடைய மனதில் இருக்கின்றன. அதை பணத்தை இழந்தவர்கள் எல்லோரும் மிக மிக ஒரு அடிமட்டத்தில் இருப்பவர்கள். இப்போது எப்படி ஆதார் எண் பெறாதனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு துயரமான நிலையில் வாழக்கூடியவர்கள் பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்களோ, அதே அளவிற்கு இன்றைக்கு இவர்களும் பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடியுது. அதாவது தொடர்ந்து அந்த பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தொடர்ச்சியாக இந்த அரசு என்பது ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போதே அதை எப்படி செயல்படுத்துகிற போது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி கவலைப்படுவதே இல்லை என்பது உண்மையிலேயே மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த அரசு இனி எந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது மக்களில் ஒரு பகுதியினர் கடுமையான விளைவுகளை, துயரங்களை அனுபவிப்பார்கள் என்கிற நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இன்றைக்கு கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதார் பெறாதவர்களுக்கான உதவித்தொகைகளை நிறுத்தி இருப்பதும், இப்படி ஒரு நிர்பந்தித்து ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பெறுவதன் மூலமாக இந்த அரசு எதை சாதிக்கப் போகிறது? அதன் மூலமாக அது அடையக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன? அல்லது அதன் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பது தான் என்ன? அதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட போகிறதா? நாட்டினுடைய பாதுகாப்பு மேம்பட போகிறதா? எதுவுமே இல்லை. அல்லது ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறதா? எதற்காக இவ்வளவு அவசரம், இவ்வளவு ஆத்திரம்? அதாவது ஆதார் பெண்ணை இன்றைக்கு தொடர்ந்து பலரும் ஆதார் அட்டையை பெற்று வருகிறார்கள்.
சிலர் பெறுவதில் தாமதம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அது காலப்போக்கில் அவர்கள் பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தலாம். ஆனால் நீதிமன்றங்கள் நிர்பந்திக்காதீர்கள், வற்புறுத்தாதீர்கள் என்று ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அரசாங்கம் ஏற்படுத்துகிறது. நீதிமன்றம் என்ன சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் எல்லோருடைய கைகளையும் முறுக்கி நாங்கள் அந்த எண்ணை பெற்றே தீர்வோம் என்பது நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல் மட்டுமல்ல, அது மக்களை அவமதிக்கிற செயல், மக்கள் உரிமைகளை அவமதிக்கிற செயல், மக்களினுடைய அடிப்படையான நியாயங்களை, உணர்ச்சிகளை அவமதிக்கிற செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆதார் என்பது இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையாக, ஒரு மிகப்பெரிய கொடுமையாக, முக்கியமாக எளிய மக்கள், படிப்பறிவற்ற மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கொடுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் காட்டுகின்றன. 53,000 பேருக்கு ஆதரவற்றவர்களுக்கு அல்லது விளிம்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த உதவித்தொகைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது உண்மையில் ஆதார் கொடுமைகள் என்பது அனைத்து ஜனநாயக உரிமைகளையும் காலில் போட்டு நசுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் முழுமையான பல தகவல்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மீனவர் மக்கள் முன்னணி அமைப்பின் தலைவர் திரு ஜே கோசுமணி. மீனவர் சமுதாய மக்கள் இவங்களுடைய அன்றாட வாழ்வியல் எப்படி இருக்கு, இவங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன, ஒக்கி புயல் பாதிப்புல அரசோட மெத்தன போக்கால என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மீனவர் மக்கள் முன்னணி அமைப்பின் தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மீனவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த கோஸ்டல் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக பறந்து விரிந்த இடம் சொல்லலாம். அதிலும் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கனாலே சென்னையே ஒரு விரிந்த பகுதி, கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தா இது சார்ந்த தொழில், இதை பணியிலேயே பல லட்சம் குடும்பங்கள் இருக்குது அப்படின்ற போது அவங்களோட அன்றாட வாழ்வியல் என்ன, ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போனவங்க திரும்பி வரலன்னா ஒரு நாள் கூட அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அந்த குடும்பம் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாகும். இன்னைக்கு மீனவர் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் என்னென்ன, இந்த பிரச்சனையினால அந்த சமுதாய மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சமீபத்திய இந்த ஒக்கி புயல், இப்படின்னு நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல இந்த மீனவர் சமுதாய மக்களோட அன்றாட வாழ்வியல், அவங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன, எதிர்பார்க்குற தேவைகள் என்ன, அதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லோருமே வேலைக்கு போவாங்க, ஒட்டுமொத்த மக்களுமே அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்காக வேலைக்கு போவாங்க. ஆனால் போகக்கூடிய அந்த மக்களுக்கு இத்தனை மணி நேரம் வேலை, காலையில் 9 மணிக்கு போனால் 5 மணிக்கு வரலாம், 6 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு போனால் 5 மணிக்கு 6 மணிக்கு வரலாம், இப்படி ஒரு டைம் டியூரேஷன் எல்லா மக்களுக்குமே இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் சார்ந்த மக்களை தவிர தரை சார்ந்த மக்களுக்கு அதுதான் வாழ்க்கை. ஆனால் கடல் சார்ந்த இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, நைட்டு இரவு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, இப்படி இரவில் தான் பெரும்பான்மையாக மீனவர்கள் கடலுக்கு போவாங்க. இப்போ விசைப்படகுலாம் வந்துச்சு. ஆரம்ப காலங்களில் கட்டுமரங்கள், வல்லம், நாட்டு படகு, இந்த மாதிரியான படகுகளில் மீன் பிடிக்க போகும்போது ஒரு நீண்ட இருட்டு, மிகப்பெரிய பரந்த இருட்டு, அந்த இருட்டில் பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த இரவில் தான் அவங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க மீன் பிடிக்க கடலுக்கு போவாங்க. ஸோ எங்கே போகிறன்னே தெரியாமல் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் அது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு பைக் எடுத்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு நாளைக்கு அதே இடத்துல உங்களால் பார்க்கிங் பண்ண முடியும். ஆனால் அந்த இருட்டிலையும் கூட அந்த மக்கள், அந்த மீனவ மக்கள் இன்றைக்கி போயிட்டு எந்த இடத்துல மீன் பிடிக்கிறாங்களோ அதே இருட்டில் மறுநாளும் போய் அதே இடத்துல நிற்கக்கூடிய சக்தி படைத்தவங்க. அவ்வளோ பெரிய நீண்ட கடலில் நேற்றுக்கு இங்கே தான் மீன் பிடிச்சோம் அப்படிங்கிற விஷயத்த அனுபவபூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஒரு அறிவு சார்ந்த தொழில் அது. அது எப்படி சாத்தியமாகுதுன்னா, பாரம்பரிய அறிவு. இந்த பாரம்பரிய அறிவுங்கிறது எப்படின்னா, உலக நாடுகளில், பல்வேறு நாடுகளில் மீன்பிடி தொழில் என்பது மிகப்பெரிய டெக்னாலஜி ஃபிஷிங்காக மாறி இருக்குது, நவீன முறையாக மாறி இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி இல்லை, பாரம்பரியமான அடிப்படையிலேயே மீன் பிடிக்கிறோம். அதில் குறிப்பாக நாம் மீன் பிடிக்கிற முறை என்பது காற்றை உள்வாங்கி மீன் பிடிக்கிற முறை. இப்போ நம்ம வடமேற்கு பருவக்காற்று, தென்கிழக்கு பருவக்காற்று, இப்படிலாம் நம்ம பாடங்களில் படிக்கும்போது நமக்கு காற்றுகளை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இதையெல்லாம் தெரியாத காற்றுகள் அவங்க பேர் வச்சுருக்காங்க.
அவங்க வச்சுக்கிற பேர் பார்த்தீங்கன்னா கச்சாங்காத்து, ஈராங்காத்து, கொண்டக்காத்து, குன்னுவாடை காத்து, இப்படி பல்வேறு காற்றுகளுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் வச்சிருக்கக்கூடிய அந்த காற்று அவங்க உடல்ல வாங்குவாங்க. ஸோ இந்த காற்று இப்படி அடிக்குதுன்னா இது இந்த திசையிலிருந்து வரக்கூடிய காற்று. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இருட்டில் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம இருக்கோம், அப்போ இந்த பகுதியில் இத்தனை அடி ஆழத்தில் இந்த மாதிரியான மீன்கள் கிடைக்கும். கவலை மீன் கிடைக்கும், இல்லை வந்து காணாங்கழுத்தி கிடைக்கும், இல்லை நண்டு கிடைக்கும், இல்லை வவ்வால் கிடைக்கும், வஞ்சிரம் கிடைக்கும். இப்படி பெரிய எந்தெந்த மீன் வகையான அந்தந்த சூழலுக்கேற்ப அவங்க அறிவை புரிஞ்சுக்கிட்டு அங்கே மீன் பிடி முறையை பண்ணுவாங்க. இது வந்து அங்கே மீன் பிடிக்கக்கூடிய கடலுக்கு போனருடைய சூழல். ஆனா அதை தாண்டி இங்க கரையில வந்து மிகப்பெரிய ஒரு சூழல் வந்து இருக்கு. இங்க வந்து கணவர் வந்து கடலுக்கு போவார், மகன் கடலுக்கு போவார், இல்லை அண்ணன் போவான். இப்படி போறவங்க அவங்க வந்து நிம்மதியா மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காசு ஏதாவது 13 மாவட்டங்கள்ல தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் இந்த 5 மாவட்டங்களை தவிர்த்துட்டு மீதி 8 மாவட்டங்களில் நிம்மதியாகவே மீன் பிடிப்பாங்க. மீனவர்கள் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பெண்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த 5 மாவட்டங்கள் அப்படி கிடையாது. அவர் திரும்பி வருவாரா மாட்டாரா, அவர் என்ன ஆகும், இயற்கையான பேரிடர் என்பது வேறு, மழை, வெள்ளம், புயல், சுனாமி போன்ற பேரிடர் என்பது வேறு. ஆனால் அதை தாண்டி அந்த 5 மாவட்டங்களில் செயற்கை பேரிடர் ஒன்று தொடர்ந்து நம்மளை எப்பவுமே தாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே நிலவிக்கிட்டே இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட சூழலில் தான் தொடர்ந்து மக்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் வாயசைக்க ஒரு பாடல் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படிங்கிற பாட்டு வந்து எம்ஜிஆர் பாடினதாக சொல்லுவாங்க. அது எம்ஜிஆர் பாடினாரா இல்லையாங்கிறத விட அந்த வரிகள் வந்து அத்தனையுமே இன்றைக்கும் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து பொருந்தக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்குறோம். மீன் பிடிக்கிறது அது ஒரு தொழில்னு போனாலும் இங்கே கரையில் இருக்கிற பெண்களோட அன்றாட பணிகள் என்னவா இருக்குங்க? கண்டிப்பாக இப்போ என்னென்னா வந்து மீனவர்கள் கடலுக்கு போகிறோம், மீன் பிடிக்கிறோம், அதை கொண்டு வந்த பிறகு அது அடுத்த கட்டது பிடிக்கிறவங்களுடைய ஒர்க்கே கிடையாது. அதை அடுத்த ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க எங்களுடைய பெண்களுடைய வேலை தான் அடுத்த கட்ட வேலைகள். இப்போ இன்றைக்கி வந்து நவீன மார்க்கெட் நிறைய இடங்கள்ல வந்துடுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டால் கூட எங்களுடைய பெண்கள் அந்த மீன்களை வந்து தலையில் சுமந்துட்டு தெருவாக போய் அதை விற்று அதை காசாக்கி அதை வந்து கொண்டு வந்து அதை குடும்பத்தில் வந்து செலவு பண்ணுவதற்கான ஒரு சூழல். பொதுவாகவே எங்கள் ஆட்கள் வந்து உழைப்பு வந்து அதிகம், கடலுக்கு போகிறதுனால அவங்க வந்து ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள். அவங்க வந்து கொஞ்சம் இந்த நம்ம சரக்குன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடாம திரும்பவும் இரவில் வந்து தூங்க முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க எழுந்து திரும்பவும் கடலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் கொஞ்சம் அசதியாக இருக்குங்கிறதுக்காக எங்கள் ஆட்கள் வந்து கொஞ்சம் உதாரித்தனமாகவே இந்த தண்ணி சாப்பிட்ற பழக்கங்கள் கொஞ்சம் பெருவாரியாகவே இருக்குது. இன்றைக்கி மாறி இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஆனால் ஆரம்பம் ஒரு 20-25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கடுமையாக எல்லாருமே அது இது பண்ணுவாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பெண்கள் தான், எங்களுடைய பெண்கள் தான் வந்து இந்த குடும்பத்தை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய பணியை வந்து பெரும்பான்மையாக செய்திருக்காங்க. அவங்க செய்ததுனால தான் இன்றைக்கி ஓரளவுக்காவது இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்குது. இன்றைக்கி வந்து கல்வி, வேலைவாய்ப்பு இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறதோட இன்றைக்கி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்படின்னா அதற்கு வந்து எங்களுடைய பெண்களுடைய உழைப்பு தான், அவங்களுடைய சேமிப்பு தான். ஏன்னா கணவர் கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, அவர் வந்து கிடைக்கிற கேப்பில் ஏதாவது செலவு பண்ணிடுவார். ஆனால் எங்களுடைய பெண்களுடைய அந்த சேமிப்பு தான் இன்றைக்கி கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. அந்த கட்டுமரம், நாட்டுப்படகு, வல்லம்லாம் மாறி இன்றைக்கி விசைப்படகு அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த விசைப்படகுகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் ரூபா கொண்ட விசைப்படகுகள். இது முழுக்க யாருடைய இதுனா பெண்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய உழைப்புகளில் வந்தது. அரசுகள் இதுவரையிலும் ஒரு 5 ரூபா கூட இந்த சமூகத்துக்காக, இந்த மக்களுக்காக எதுவுமே இது பண்ணதில்லை. அவங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாக உருவாக்கின கடன் வாங்கியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் உருவாக்கி கடலுக்கு போய் இன்றைக்கி இது பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் அரசு பார்க்கும் பொழுது வலைகளுக்கு மானியமோ அல்லது இன்ஜினுக்கு மானியமோ அல்லது வந்து இந்த போட்டு கட்டுவதற்கான பணமோ எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 60,000 கோடி அந்நிய செலவாணியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூகம். வேற எந்த சமூகம் வந்து அந்நிய செலவாணி ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக, சமூக ரீதியாகவே நீங்கள் ஜாதி ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி எதுவும் சரி, இந்த மீனவ சமுதாயம் மட்டும்தான் அரசுகளுக்கு அந்நிய செலவாணியாக 60,000 கோடியை ஈட்டி கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரையிலும் பார்த்தீங்கன்னா மத்தியில் மீனவர்களுக்கு என்று ஒரு மீன்வள துறையே கிடையாது. எங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு எந்த வங்கிகளும் இங்கே தயாராக இல்லை.
அதனால் நாங்கள் என்ன ரொம்ப நாள் வெகு நாட்களாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்க விஷயம்னா மத்தியில் மீனவர்களுக்கென்று ஒரு மீன்வள துறையை ஏற்படுத்துவது, அதே போலவே மீனவர்களுக்காக ஒரு மீன்வள வங்கியை ஏற்படுத்து அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் உழைச்சி நாங்கள் அரசுக்கு பணம் கொடுக்குறோம். ஆனால் அரசு அந்த பணத்தை எடுத்துகிட்டு எங்களை காப்பாற்றுவதற்கு கூட இங்கே நிலவரம் இல்லை. நீங்கள் அந்த கேள்விக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆமாம், அந்த மாதிரியான சூழலில் இருக்குது. எங்களை பொறுத்தவரையிலும் அரசு உடனடியாக இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், மீனவ மக்களை காப்பாற்றணும், ஒரு வங்கியையும் மீன்வள துறையும் ஏற்படுத்தணுங்கிறத எங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கையாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா சார், மத்திய அரசு மூலமாக இப்படிப்பட்ட ஒரு துறை உருவாக்க வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. அப்படின்னும் போது மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் பற்றி கேட்கணும். மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு மக்களோட போய் அவங்க பணி செஞ்சாங்கன்றது இந்த ஒக்கி புயல் பாதிப்புலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய ஒரு இழப்பு, இது ஒரு பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை வலியுறுத்தி பல போராட்டங்களை பல அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி சொன்னாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அரசு வந்து மீனவ சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள போய் பார்க்குறதுக்கே 10-15 நாள் கழிச்சு தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பிஸியாக வேற பணிகளில் இருந்திருக்காங்க. இந்த ஒக்கை புயல் பாதிப்பு வந்து மீனவ சமுதாய மக்களை புரட்டி போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒக்கி புயல் ஏற்பட்டுச்சு. இந்த ஒக்கி புயலினுடைய பாதிப்பு கன்னியாகுமரி மாவட்ட மக்களை மிகப்பெரிய அளவில் புரட்டி போட்டுடுச்சு. எந்த அளவுக்கு புரட்டி போட்டுடுச்சுன்னா, குறிப்பாக கன்னியாகுமரி மீனவர்கள் ஆழ்கடல் மீன் பிடிப்பில் மிக திறமை சார்ந்தவர்கள். அவங்க அளவுக்கு வந்து உலக அளவுலேயே வந்துட்டு ஆழ்கடல் மீன் பிடிப்பில் வந்து கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எக்யூப்டாக இருக்கக்கூடியவங்க, திறமை வாய்ந்தவங்க. அப்படிப்பட்ட மீனவர்கள் குறிப்பாக அவங்க வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு போகும்போது குறைந்தபட்சம் அரசுகளுக்கும் எல்லா நாடுகளுக்குமே தெரியும், ஆழ்கடல் என்பதே ஒரு தூரம் தான். கிட்டத்தட்ட 140 நாட்டிக்கல் மைலுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கவே செய்யும் ஆழ்கடலுங்கிற விஷயமே. 140 நாட்டிக்கல் மைலில் இருந்துட்டு கிட்டத்தட்ட 400 நாட்டிக்கல் மைல் 500 நாட்டிக்கல் மைல் வரலாம் கூட மீன் பிடிப்பாங்க. அப்படி போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்லேருந்து 30 நாள் வரையிலும் அவங்க தொழில் செய்வாங்க. அப்படி தொழில் செய்தால் தான் அவங்க வந்துட்டு திரும்ப கரைக்கு வரும்போது குறைந்தபட்சமாவது மீன் பிடி இருக்கும். அந்த மீன் வந்து விற்பனைக்கு போன பிறகு அவங்க கையில் கொஞ்சமாவது காசு இருக்கும். ஸோ இப்படி போன அந்த மக்கள் புயல் வருது அப்படிங்கிறது அரசுக்கு தெரியும். நாம் வந்து இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு, அப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானை விட நம்ம பெரிய ஒரு அமெரிக்கா, சீனா, அந்த மாதிரியான வல்லரசு நாடுகளை விட நம்ம வந்து பலசாலின்னு சொல்லிக்கிற அளவுக்கு தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு எவ்வளவு மோசமாக இருக்குதுங்கிறத இந்த ஒக்கி புயல் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு காமிச்சிருக்குது. இந்த காணாமல் போன இந்த மீனவர்களை தேடுவதற்கு அடுத்த நாளே போயிருந்தா கூட மீனவர்களை மீட்டிருக்கலாம். அல்லது குறைந்தபட்சம் எல்லா மீனவர்கிட்டையுமே ஜிபிஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயர்லெஸ் கருவி இருக்குது. அவங்க எல்லாருக்குமே வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியாது கடலுக்கு. ஏன்னா இந்த கட்டுமரம், நாட்டுப்படகு, வல்லம்னா கரை சார்ந்து அவங்க காற்றை உள்வாங்கி தொழில் பண்ண முடியும். ஆனால் ஆழ்கடல் மீன் பிடிப்பில் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக போயிட முடியாது. அதனுடைய கரண்ட்டு, அதனுடைய வேவ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இங்கே போய் நம்ம நின்னோன்னா அடுத்த செகண்ட் நம்ம வேறு ஏதோ தூரத்தில் பறந்துக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய நீர் ஓட்டம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் ஜிபிஆர்எஸ்னுடைய இல்லாமல் நம்ம போகவே முடியாது. எல்லாருக்கிட்டையுமே ஜிபிஆர்எஸ் இருக்குது. அந்த ஜிபிஆர்எஸ் எப்படிப்பட்ட அளவுக்குன்னா, நீங்கள் வந்து பேரிடர் நேரங்களில் அந்த பகுதிகளில் போகக்கூடிய கப்பல், அந்த பகுதியில் போகக்கூடிய விமானங்கள், அதாவது பேசஞ்சர் விமானங்கள், அந்த பகுதியில் பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர், இப்படி எல்லாத்துக்குமே நேரடியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அது. அப்போ அப்படிப்பட்ட சிஸ்டம் அந்த பேசஞ்சர் அந்த மாதிரியான நேரங்களில் உண்மையாகவே இவர்கள் தேடி இருந்தால் கண்டிப்பாக அந்த மீனவர்களை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் காப்பாற்றுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் சரி அக்கறை கிடையாது. மீன்காரன் தானே சாகுறான், அவன் சாகுறதை பற்றி நமக்கு என்ன கவலை? நமக்கு இங்கே ஆர்கே நகர் தேர்தல் இருக்குது, அங்கே நமக்கு குஜராத் தேர்தல் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடவே இருக்கக்கூடிய மத்திய அரசுகள் தான், மத்திய மாநில அரசுகள் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இத்தனைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 297 மீனவர்கள் இன்னும் ஒன்றும் கரைக்கு வரல. அவங்கள இறந்தவங்களா அறிவிக்க போகிறாங்களா என்னங்கிற தகவலே தெரியாது. குறைந்தபட்சம் இங்கே என்ன ஒரு பெரிய இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஒரு கேலி கூத்தான சட்டங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம்னா மீனவர் விஷயங்களில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக என்ன விஷயம்னா, ஒருத்தர் காணாமல் போகிறார், தரையிலையோ அல்லது ஏதோ ஒரு ஊர்லேயோ ஒரு கிராமத்துலேயோ எங்கேயோ ஒருத்தர் காணாமல் போகிறாருன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அது வந்து கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுவாங்க.
அப்படி பதிவு பண்ண பிறகு அவர்கள் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு 7 ஆண்டுகள் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனால் கடல்ல எங்கேயாவது பரவாயில்ல, ஒரு மீனவர் வந்து ஒரு நபர் வந்து காணாமல் போயிட்டா சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மாநிலங்களுக்கு போயிருக்கலாம், இல்லை வேற ஒரு நாடுகளுக்கு போயிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் எங்கேயோ உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் கடலில் போனவரை எப்படி வந்து 7 ஆண்டு வரலாம் அவர் இறக்கல, அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுவது எவ்வளோ அபத்தமான ஒரு சட்டம். இன்னைக்கு இதான் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சட்டத்தை வந்து மாற்றுங்க, எங்களுடைய மீனவர்கள் பல பேர் காணாமல் போயிருக்காங்க, அவங்களை இறந்ததாக அறிவித்து அந்த குடும்பங்களுக்கு நிவாரண இழப்பீடு கொடுங்க அப்படின்னு நாம் கேட்கும் பொழுது இதுவரையிலும் எந்த விதமான நிவாரணமும் கொடுக்காம அவங்க வந்து இறந்ததாக 7 வருஷம் பொறுத்து தான் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ தான் கொஞ்சமாவது கண்ணு திறந்துருக்காங்கன்னா இந்த ஒக்கி புயலினுடைய பேரிடர் தான். நாங்கள் வந்து தேடுறோம், தேடி முடிஞ்ச பிறகு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க இறந்ததாக அறிவிக்கிறோங்கிற ஒரு வார்த்தையை இப்போது பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தன்னுடைய உயிரை இழந்து இன்னும் கூட தான் கணவர் வருவார் அப்படின்னு தாலியை அணிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் மத்திய மாநில அரசுகள், அது குறைந்தபட்சம் கேரள அரசு பாதிக்கப்பட்ட உடனே அந்த முதல்வர் நேரடியாக வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனடியாக யாரை பற்றியும் அவர் கவலைப்படலை, 20 லட்சம் ரூபாய் உடனடியாக அறிவிக்கிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு, அதிமுகவுடைய அரசு 4 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க. இங்கே பல போராட்டங்களுக்கு பிறகு அதை 10 லட்சம் ரூபாவாக மாற்றுறாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள், பல சமூக மக்கள் எல்லாரும் குரல் கொடுத்த பிறகு கேரள அரசு 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சிச்சு. நாமளும் இந்தியாவில் தான் இருக்கோம், அவங்களும் இந்தியாவில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சட்டமாக நமக்கு ஒரு சட்டமாக ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு பல்வேறு தலைவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய வலியுறுத்தி கேட்டதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு வந்து 20 லட்சம் ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த 20 லட்சம் ரூபா போதுமானதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த விசைப்படகுகளை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய், 75 லட்சம் ரூபாய், 1.5 கோடி ரூபாய் விலை உள்ள இது வலைகள் மட்டும் இருக்குல்ல, நாங்கள் கொண்டு போகிற வலைகள் இருக்குல்ல, அதுவே 20 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் வலைகள் இருக்கும். இப்போ வெறும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை வச்சு அந்த குடும்பங்கள் ஏற்கனவே அந்த படகுகளையும் அந்த வலைகளையும் வாங்குவதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, யாருக்கிட்ட கடன் வாங்கினாங்க, என்ன சூழ்நிலையில் அந்த சொத்தை உருவாக்குனாங்க, இதெல்லாம் தெரியாமல் அந்த குடும்பங்கள் இன்னைக்கு முடிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் இன்னும் வெட்கக்கேடான செய்தி என்னன்னா, இதுவரையிலும் அரசு இறந்த குடும்பங்களுக்கு இழப்பீடாக 5000 ரூபாய் கொடுத்ததை தவிர இதுவரையிலும் 1 ரூபாய் கூட கொடுக்கல. இதை மாதிரியான ஒரு மோசமான அரசு உலக நாடுகளிலே இருக்காது. அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியாக தமிழகத்தினுடைய எடப்பாடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். மீன்வளத்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் டி ஜெயக்குமார் அவர்களுடைய செயல்பாடு அந்த புயல் பாதித்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு? எங்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா ஜெயக்குமார், அவர் மீனவர். ஆனால் அவர் மீனவருங்க தானே தவிர அவர் நேரடியாக ஒரு நாளும் கடலுக்கு போய் மீனவர் மக்களுடைய வாழ்க்கையை பற்றியோ அவங்க கடலில் போய் எந்த அளவுக்கு அவங்க உழைக்கிறாங்கங்கிறத பற்றி அவருக்கு எப்பவுமே தெரியாது. அவர் ஏதோ ஒரு சூழலில் படித்தார், வழக்கறிஞர் ஆனார், அவருக்கு ஏதோ ஒரு காட் கிஃப்ட், அவர் எம்எல்ஏ ஆனார், அமைச்சர் ஆனார், இன்றைக்கி பல கோடிகள் இருக்குது. ஒரு மீனவராக அவர் வந்து முதலமைச்சர் எடப்பாடி வரணுங்கிற அவசியம் இல்லை. இவர் எல்லா பேட்டிலையும் சொல்கிறாரு, நான் கன்னியாகுமரிக்கு போனேன், நான் வந்து போனேன், நான் மீன்வளத்துறை அமைச்சர் நானே போனேனே போதாதா அப்படின்னு கேட்குறாரு. இவன் முதல்வர் மட்டும்தான் நேரடியாக வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. முதல்வர் நேரடியாக வந்தால் தான் எப்பவுமே பியூரோக்ரஸி வந்து வேலை செய்கிறது. எப்படின்னா முதல்வர் நேரடியாக வந்தால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் ஸ்பீடப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. முதல்வரே நேரடியாக வந்துட்டார், அவர் நம்ம வந்து ஒர்க் பண்ணல, அந்த மக்களை தேடுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கணும்னா முதல்வர் கோவிச்சுப்பார். ஏன்னா அவரே ஆர்வத்தோடு அக்கறையோடு இந்த மக்களை தேடுவதற்காக வந்துட்டார் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பீடாக வேலை செய்வாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்தாலே போதும் அப்படின்றாரு. நான் கேட்குற கேள்வி, இவர் போனதை தாண்டி இவர் மீனவராக இவர் செய்திருக்க வேண்டிய வேலை என்னை பொறுத்தவரையும் உடனடியாக ஒரு படகு எடுத்துக்கிட்டு, ஒரு விசைப்படகு எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை, ஒரு முக்கியமான ஆட்களை கூட்டிக்கிட்டு அந்த தேடுதல் வேட்டையில் அவர் நேரடியாக போயிருக்கணும். ஒரு மீனவராக அவர் செய்திருக்கணும். அந்த வேலையை அவர் செய்திருந்தார்னா இப்படிப்பட்ட இத்தனை மீனவர்கள் இறந்து போயிருக்க மாட்டாங்க, இத்தனை மீனவர்கள் இன்னும் காணாமல் போயிருக்கக்கூடியதை கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது. மறுநாளே போயிருந்தா, அல்லது 2வது நாள் போயிருந்தா, 3வது நாள் போயிருந்தா கண்டிப்பாக இந்த மீனவர்களை கண்டுபிடிச்சிருக்கணும். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க போனவங்க கரை திரும்பியவங்க, ஒரு 1800க்கும் மேற்பட்ட மீனவர்கள், 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்னைக்கு கரை திரும்பியிருக்காங்க. அந்த கரை திரும்பின மீனவர்கள் அத்தனை மீனவர்களுமே முழுக்க அந்த மீனவர்கள் தங்களுடைய சொந்த திறனால், அவங்களுடைய உடல் திறனால் ஏதோ ஒரு வகையில் நீந்தி
ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டோ அல்லது பணத்தை பிடிச்சிக்கிட்டோ, நிறைய பேர் பணத்தை பிடிச்சிக்கிட்டு 2 நாள் பணத்தையே பிடிச்சிக்கிட்டு பயணிச்சவங்களாம் இருக்காங்க. வந்து சொல்றாங்க 2 நாள் நான் 2 பணத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படி இருக்கும் 2 நாள் இருட்டில் ஒரு பணத்தோட இருப்பது எவ்வளவு கடினமான விஷயம். 2-3 நாட்கள்லாம் நாங்கள் அப்படி பிடிச்சிருக்கோம், ஒரு சின்ன துண்டு கட்டை கிடைச்சா கூட அதை நாங்கள் பற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இன்றைக்கும் கூட மீனவர்கள் வந்து கரை திரும்பி வராங்க. அப்ப கரை திரும்பி வராங்கன்னா அதற்கு காரணம் அவங்களுடைய உடல் திறன் தானே தவிர அரசு ஒருத்தரையும் தேடி கண்டுபிடிக்கவில்லை. அதை தாண்டி அவங்க சொல்றாங்க, நாங்கள் வந்து 14 ஹெலிகாப்டர் இது பண்ணோம், 12 கப்பல்கள் கொண்டு போனோம், வைபவ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கப்பலை கொண்டு போனோம். கொண்டு போனீங்களே, யாரை தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது தானே கேள்வி. ரிசல்ட் என்னன்னு தானே கேள்வி. ஆனா இதுவரையிலும் ஒருத்தரையும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கு. கண்டிப்பா சார். இதை பத்தி பேசும்போது தான் ஏற்கனவே ஒரு தகவல் ஒருத்தர்கிட்ட பேசும்போது தெரிய வந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து கடற்படை மூலமாவோ இந்த ஹெலிகாப்டர் மூலமாவோ அந்த உடனே அந்த செயலில் இறங்கியிருந்தாங்கன்னா, அதுவும் மீனவர் மக்களையும் கூட கூட்டிட்டு தேடுதல் வேட்டையில் போயிருந்தாங்கன்னா, எங்களுக்கு ரெகுலராக நாங்கள் போகக்கூடிய இடங்கள் தெரியும், அந்த இடத்த நாங்கள் காமிச்சிருப்போம். இந்த காலம் தாழ்ந்த நடவடிக்கையாகவும் இருந்துச்சு. அதனால் ஒரு 4-5 நாளுக்கு மேலே இறந்து போனவங்களோட உடல் வந்து வெடித்து அவங்கெல்லாம் வந்து இறைக்க இருப்பாங்க, இல்லைன்னா அடியில் போயிருப்பாங்க, காப்பாற்ற முடியாத ஒரு சூழல். சரியான நேரத்தில் நடவடிக்கைகள் எடுக்காதது ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்றதையும் நம்ம கேட்குறோம். கண்டிப்பா அதான் உண்மை. சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அனைத்து மீனவர்களையுமே நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக காப்பாற்றி இருக்க முடியும். அரசு மிகப்பெரிய மெத்தன போக்கு, கடலோர காவல் படையும் சரி, இந்திய கடற்படையும் சரி, இதில் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதில் இன்னொரு வார்த்தையை கடலோர காவல் படையும் கப்பற்படையும் சொல்லுது, நாங்கள் வந்துட்டு சர்வதேச கடல் எல்லைக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், அதே நேரத்தில் நாங்கள் 40 நாட்டிக்கல் மைலுக்கு மேலே தாண்டுவதற்கு எங்களுக்கு சட்டபூர்வமான அனுமதியும் கிடையாதுன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு உலக நாடுகள் எந்த நேரங்கள்லையும் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கு அனுமதி வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா இது நடக்கிற காரியமா? எந்த அரசு உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துற போது நீங்கள் சர்வதேச கடலை தாண்டுறீங்க வச்சுப்போம், அப்படி தாண்டினா எந்த அரசு உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துருமா? அமெரிக்காவோ ஜப்பானோ அல்லது சீனாவோ இது போன்ற எந்த நாடுகள் வந்து நீங்கள் வந்து எல்லை தாண்டிட்டீங்க, உங்கள் கப்பலை வந்து சிறைப்பிடிக்கிறேன்னு சொல்ல போகிறாங்களா? எதுவும் நடக்க போகிறதில்லை. ஏன்னா இது பேரிடர் நேரம், இது வந்து ஒரு சிக்கலான நேரம். இந்த நேரத்தில் வந்து ரெஸ்கியூ பண்ணுவது, மக்களை காப்பாற்றுவது ஒரு அரசினுடைய கடமை. அது இந்திய அரசு மட்டுமல்ல, உலக அரசுகளுக்கே அது கடமை. அப்படி இருக்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் தேவையில்லை. இதில் நாங்கள் இப்போ ஒரு வலியுறுத்தி ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு வெளியில் வருதுங்கிற அந்த காரணத்தினால உடனடியாக அரசு இந்த மாதிரியான சூழல்கள் பேரிடர் நேரங்களில் அவங்க வந்து உங்ககிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் அந்த பகுதிகளில் போயிட்டு தேடணுங்கிற விஷயத்தை ரத்து பண்ணிட்டு, அவர்கள் பேரிடர் நேரங்களில் யாருடைய அனுமதியும் இல்லாமல் சுயமாகவே அவர்களே முடிவெடுத்து அந்த தேடுதல் வேட்டைக்கு போனால் தேடுதலுக்கு அனுமதி உண்டுங்கிற விஷயத்த சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அப்படியே அனுமதி இருந்தால் கூட இந்த கடற்படையோ கப்பற்படையோ இந்த மாதிரியான மீனவர்களை காப்பாற்றிவிட நம்ம நம்ப முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஒரு புயல், அந்த புயல் வந்து சென்னையில் தாக்கிய புயல். ஒரு கப்பல் கரைக்கு வந்து போச்சு, கரையிலிருந்து நேரடியாக பார்த்தா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கப்பல் ஒதுங்கியிருக்கு. மிகப்பெரிய காற்று, மழை வந்து பெரிய அளவுக்கு கொட்டுது, கடல் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு. கப்பலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட மாலுமிகள் தான் வேலை செய்யக்கூடிய சிப்பந்திகள் இருக்காங்க. கடற்கரையிலேருந்து அவங்க அந்த கப்பலுடைய மேல் தளத்துக்கு வராங்க. மேல் தளத்துக்கு வந்துட்டு எங்களை காப்பாற்றுங்கன்னு அவங்க குரல் கொடுக்குறாங்க. குரல் வந்து கரையில் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செய்கைகளையும் இதுவும் நேரடியாக பார்க்குறோம். கடலோர காவல்படையும் கரையில் வந்துச்சு, கப்பற்படையும் கரைக்கு வந்து நிற்கிது, தமிழக காவல்துறையும் நிற்கிது. 3 பேரும் நின்று சொல்கிறாங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் பயப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், கடல் கொந்தளிப்பு அடங்கட்டும், நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து பயத்தில் கடலுடைய அந்த நீரோட்டம் அதனுடைய உக்கிரம் வந்து தாங்க முடியாமல் பயத்தில் 4 ஆட்கள் வந்து குதிச்சிடுறாங்க. குதிச்ச 4 பேருமே எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த சிப்பந்திகளை காப்பாற்றுறது யாருன்னா, இங்கே நம்மளுடைய ஊரூர் குப்பம்னு சொல்ல பெசன் நகரில் இருக்கக்கூடிய ஊரூர் குப்பங்கிற ஊரில் அதனுடைய மீனவர்கள் இது சரி வராது, இவங்கள நம்ம முடியாது, நாம் களத்தில் இறங்கணும்னு சொல்லிட்டு 2 பைப்பர் படகை எடுத்துக்கிட்டு, பைப்பர் படகு பெரிய விசைப்படகோ இல்லை கட்டும் இதுவும் கப்பலே கிடையாது, வெறும் அந்த படகை எடுத்துக்கிட்டு போய் அந்த இருக்கிறவங்களை காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து அரசனுடைய விருதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ கரையில் நேரடியாக பார்க்கக்கூடியவனையே இவங்களால காப்பாற்ற முடியலன்னா கண்ணுக்கு தெரியாமல் ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறவனை இவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த கடற்படை கப்பல் படை போன்ற இதுகளில் மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம்.
ஆனால் இதுவரையிலும் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ அதற்கான ஒரு முயற்சிக்காவது மீனவர்களை எடுங்கன்னு ஒரு வார்த்தையை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அது ஒரு முக்கியத்துவமான விஷயமா பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த மீனவர்கள் இன்னைக்கு காணாமல் போனவங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான விஷயமா சொல்கிறேன். நிச்சயமா சார். மக்கள் மீனவர் முன்னணி அமைப்போட ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மீனவர் சமுதாய மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அரசோட ஒரு மெத்தன போக்குனால அவங்க எவ்வளோ தூரம் பெரிய ஒரு பாதிப்புகள் பின்னடைவுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஒக்கி புயல் பாதிப்பு அப்படின்னு வரும்போது முழுக்க முழுக்க மத்திய மாநில அரசுகளோட செயலற்ற தன்மை தான் இன்னைக்கு உயிரிழப்புகளுக்கே ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. அந்த குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் சரி, இவ்வளோ தூரம் ஒரு பொருள் ஈட்டி கொடுக்குற ஒரு தொழிலுக்கு அந்த மீனவர்களுக்கான ஒரு உரிய பாதுகாப்பையும் அவங்களுக்கு வளர்ச்சிக்கான பணிகள்லையும் எவ்வளோ தூரம் அக்கறை செலுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கும், உங்களோட தேவைகள் என்ன அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துறதுக்கு நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கும் நமக்காக சில தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார், அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக இதே நாளில் தமிழகத்தின் தலைநகரம் சென்னை ஒரு பெரிய விழாக்கோலம் கொண்டிருந்தது. ஆம், 1968 ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது உலகத் தமிழ் மாநாடு, அதனுடைய 2வது மாநாட்டை அவர் சென்னையிலே நடத்தினார். அந்த மாநாடு என்பது தமிழகத்திற்கே ஒரு புதிய வரலாறு அல்லது ஒரு புதிய எழுச்சி என்று சொல்ல வேண்டும். அந்த மாநாட்டிலே தான் இன்றைக்கு சென்னை கடற்கரையிலே இருக்கிற அந்த 10 சிலைகளும் திறக்கப்பட்டன. அந்த மாநாட்டிலே தான் மக்கள் எல்லோரும் பார்க்கிற வகையில் தமிழ் மொழி இனம் பண்பாட்டின் பெருமைகளை சொல்லுகிற அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அண்ணா சாலையின் இருமருங்கிலும் கூடி நின்று அந்த காட்சியை கண்டு கழித்தார்கள் என்பதை விட கண்டு எழுச்சி கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புதிய எழுச்சியை இந்த மண்ணில் விதைத்த நாள்தான் இந்த நாள். அப்போது அதற்கு எதிரான சில விவாதங்களும் கூட எழுந்தன. தொடர்ந்து பல ஆண்டுகள் அது பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டும் இருந்தன. இப்படி மொழிக்காக இத்தனை பெரிய செலவு செய்ய வேண்டுமா என்று ஒரு கேள்வி, இதனால் என்ன பயன் என்று இன்னொரு கேள்வி, இப்படி சில கேள்விகளும் எழத்தான் செய்தன. ஒரு தோற்றத்தில் ஒரு கோணத்தில் பார்க்கிற போது அது மிகுந்த ஆடம்பரம் போல தோன்றினாலும் கூட அடுத்தடுத்து அந்த மாநாடுகள் நடத்தப்படுகிற போது அதே விமர்சனங்கள் வந்தாலும் கூட 1968 சென்னையில் நடைபெற்ற அந்த 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு என்பது அன்றைக்கு மிக தேவையான உணர்வூட்டக்கூடிய அந்த மொழி உணர்வு அணைந்து விடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாக அது இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவு அது அவர்களின் ஒரு கடமை என்று கூட நாம் சொல்ல வேண்டும். 65ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மொழி போர் என்கிற அந்த அடிப்படையிலே தான் ஒரு பெரிய செல்வாக்கை இளைஞர்களிடத்திலே திமுக கழகம் பெற்றது, இளைஞர்களின் நம்பிக்கையை பெற்றது. மொழிக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்கிற பெரிய நம்பிக்கை 1938ஆம் ஆண்டிலிருந்தே தமிழகத்தின் வரலாற்றில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் பல கட்டங்களாக நடந்து கொண்டே இருந்திருக்கின்றன. அதில் 65இல் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டம் என்பது தமிழகத்தையே உலுக்கிய போராட்டம் என்று சொன்னால் அதிலே எந்த விதமான மிகையான கூற்றும் இல்லை. காரணம், அந்த போராட்டம் தொடங்குகிற போதே இரத்த களரியோடு தொடங்கிற்று. ஏதோ ஆர்ப்பாட்டம் அல்லது அமைதியான உண்ணாவிரதம், அரசோடு பேச்சுவார்த்தை என்கிற நிலையிலே இல்லாமல் ஜனவரி 26ஆம் தேதி கருப்பு கொடியை ஏற்றப் போகிறோம் என்று சொன்ன நேரத்தில் ஜனவரி 25ஆம் தேதியே காவல்துறையினர் மாணவர்களினுடைய விடுதிகளுக்குள் நுழைந்து அடித்து உதைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து போட்டு இரத்த களரியோடு தொடங்கிய போராட்டமாக அது இருந்தது. அது இரத்தம் தோய்ந்த 50 நாட்கள் என்கிற தலைப்பில் அதை பற்றி பேராசிரியர் ராமசாமி அவர்கள் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். நிறைய நூல்கள் அது குறித்து வந்திருக்கின்றன. எனவே அந்த போராட்டத்திலிருந்தும் ஒரு பெரிய பேராதரவை இளைஞர்களிடம் பெற்ற கட்சி திமுக கழகம் என்பதால் அவர்களுக்கான கடமையாகவும் கூட அது இருந்தது என்று சொல்லலாம். அந்த கடமையை
அறிஞர் அண்ணா அவர்களும் அவருடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களும் மிகச் செம்மையாக நிறைவேற்றினார்கள். அந்த சென்னை நகரம் என்று சொல்லுவதை விட நாடே விழாக்கோலம் பூண்டிருந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழால் நமக்கு பெருமை, தமிழர்களால் தமிழுக்கு பெருமை என்கிற எண்ணம் அன்றைக்கு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டது. மொழி வெறும் கருவிதானே, அதற்கு இத்தனை பெரிய விழாவா என்று கேட்டவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள். மொழி எப்படி கருவியாகும்? அப்படி மொழியை சிறுமைப்படுத்துவதற்கும் எளிமைப்படுத்துவதற்கும் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாம் வேறுபடுத்தி பார்க்கலாம். கருவி என்பது எப்போதும் புறவயமானது. நம் உடம்பை விட்டு வெளியிலே இருப்பது தான் கருவி. ஒரு கம்பை எடுத்து கையில் வைத்துக் கொள்கிறோம் என்றால் கம்பு கருவிதான். ஆனால் கம்பு என்பது உடலின் ஒரு பகுதி அல்ல, அது புறவயமானது. ஆனால் மொழி என்பது அகவயமானது. மொழியையும் மனிதனையும் பிரித்து தனியாக எடுத்து வைத்து விட முடியாது. இரவு தூங்கப் போகிற நேரத்தில் மொழியை கொஞ்ச நேரம் எடுத்து வைத்துவிட்டு தூங்க முடியாது. நாம் கண்ணாடியை கழற்றி வைத்துவிட்டு தூங்குவதைப் போல மொழியை கழற்றிவிட முடியாது. மொழி என்பது மூளைக்குள் ஊறி கிடக்கிறது. மொழி என்பது அதனாலே தான் ஊனில் உயிரில் கலந்திருக்கிறது என்று சொல்லுவது ஒரு மிகையான ஒரு பார்வை என்பதைப் போல தோற்றமளித்தாலும் அடிப்படையில் அதுதான் உண்மை. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றான் பாரதிதாசன். அது எப்படி மொழி ஒரு உயிராகும் என்று கேட்டால் அது தனி மனிதனினுடைய உயிரை அந்த பாடல் குறிப்பிடவில்லை. இன்றைக்கு தமிழ் அழிந்து விட்டது என்று சொன்னால் பிறகு தமிழனும் அழிந்து விட்டான் என்று தானே பொருள். தமிழே உலகத்தில் எங்கும் பேசப்படவில்லை என்றால் உலகத்தின் எந்த மூலையிலும் தமிழன் இல்லை என்று தானே பொருள். அப்படியானால் தமிழன் அழிந்து போனால் அந்த மொழி என்பது உயிருக்கு நேராக இருந்திருக்கிறது என்று தானே அதற்கான விளக்கம் அமையும். ஆகையினாலே மொழியை வெறுமனே கருவி என்று அப்படியெல்லாம் எளிமைப்படுத்திவிட முடியாது. மொழிக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. நாம் சொல்லுவது தமிழ் மொழிக்கு என்று தனித்து சொல்லவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவரினுடைய தாய்மொழிக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை மிகச் சரியாக பதிய வைப்பதன் மூலம்தான் ஓர் இனத்தினுடைய எழுச்சியை ஏற்படுத்த முடியும். எனவே மொழிக்கு எடுக்கிற விழா என்பது வீண் விழா அல்ல, விரய செலவல்ல. அது தேவையான ஒன்று. உணர்வூட்டி கொள்ளுவதற்கு, நெஞ்சில் எரிகிற நெருப்பு அணையாமல் பார்த்து கொள்வதற்கு அப்படி ஒரு விழா தேவைப்படும் என்பதை உணர்ந்துதான் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அந்த விழாவை எடுத்தார். அது ஏதோ அறிவாளிகளினுடைய கருத்தரங்கமாக மட்டும் முடிந்துவிடக்கூடாது என்று அது ஒரு மக்களின் திருவிழாவாக அது நடத்தப்பட்டது. அந்த உணர்ச்சி மங்காமல் இருப்பதற்கு அந்த விழா உதவிற்று. இன்றைக்கும் கடற்கரையில் நிற்கிற சிலைகளெல்லாம் அந்த உலகத்தமிழ் மாநாட்டின் பெருமை பேசுகின்றனவாகத்தான் இருக்கின்றன. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டாபிக் பார்த்தோம்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதனுடைய பயன்கள் மற்றும் அதனுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒரு சாதாரண மனிதனை மகா கோடீஸ்வரன் ஆக்கும் என்பதை பற்றி நம்ம பேச போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாவே மக்கள் எல்லாமே ரொம்ப பேனிக், ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, இது ஸ்டாக் மார்க்கெட் ஆச்சு, அது என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுமாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயமே எதுவுமே இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஜென்ரலாக ஃபங்க்ஷன் ஆகும்னாக்கா, நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த 1000 ரூபாவை அது நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஃபண்டு மேனேஜர் இருப்பார். அந்த ஃபண்டு மேனேஜர் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கும். அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கண்காணிப்பதற்காகவே ஒரு செபி ரெகுலேட்டர் இருக்கும். செபியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ், இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டோம்னாக்கா எல்லாருமே நம்ம பணம் காலியாகிடும், இல்லை டவுன் ஆகிடும் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதை பற்றி டீட்டெயிலாகவே மிகவும் தெளிவாக பேச ஆரம்பிச்சிடும் மக்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 20லேருந்து 25 செக்டார் வைஸ் பிரித்து வச்சுருவாங்க. அதாவது ஸ்டீல், சிமெண்ட், சாஃப்ட்வேர், பேங்கிங், ஆட்டோ, பெட்ரோலியம், அது மாதிரி ஒரு 20லேருந்து 25 செக்டாரை பிரித்து வச்சுருவாங்க. நீங்கள் தர ஒரு 1000 ரூபாவை இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த செக்டார் வைஸ் ரேஷியோ வச்சுருப்பாங்க. 5%, 10%, 15% ரேஷியோ வச்சுருப்பாங்க. அந்த ரேஷியோ எப்படி இதை டிசைட் பண்ணுவாங்கனாக்கா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு தனியார் நிறுவனம், ஒரு வங்கின்னு வச்சுக்கோமே. அந்த வங்கி அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது,
அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது, அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது, அதே மாதிரி கேட்டு வாங்கிக்குவாங்க. அதில் வந்து கரெக்டாக ரெகுலராக ஆகுதா, என்ன ப்ளூ பிரிண்ட் இருக்குது, அந்த ப்ளூ பிரிண்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஒவ்வொரு காலாண்டு பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபண்டு மேனேஜர் வந்து நீங்கள் தர காசை எடுத்து மட்டும் முதலீடு பண்ணுவாங்க. அது முதலீடு பண்ணும்போது அவங்க எப்படி முதலீடு பண்ணுவாங்கனாக்கா இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 20 கம்பெனி அப்வார்டு போயினாக்கா அடுத்த ஒரு 5 கம்பெனி தான் டவுன்வார்டு வரும். அதுமாதிரி இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அதுமாதிரி கம்பெனி முதலீடு பண்ணோம்னாக்கா நாளைக்கு பங்கு வர்த்தகம் இறங்கினாங்களும் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்கின்ற பணம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆன் அண்ட் ஆவரேஜாக பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பேங்க்லாம் பார்த்தோம்னாக்கா 3 to 4% ரிட்டர்ன் தான் தராங்க. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த ஒஸ்ட் கேஸ் உங்களுக்கு வந்து 12 to 14% இந்த லாங் ரன்னாக்கா 3 to 5 இயர்ஸில் 12 to 14% வித் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்னோட நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்குனாக்கா நீங்கள் டாக்குமெண்டேஷனில் சைன் பண்ண அடுத்த 2 to 3 ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் நாங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்கோம், நல்லா மார்க்கெட்டும் பண்ணியிருக்கோம். அங்கே என்ன ஆகும்னாக்கா மக்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை தான் இருக்கணும், இது எடுத்து சொல்கிற விதை தான் இருக்கணும். இல்லை எடுத்தவொடனே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது வேஸ்ட்டு, அது பெஸ்ட் இல்லை, அது மாதிரி அது சொல்லவே கூடாது. அது இருக்கிற உண்மையை மக்களுக்கு தெளிவாக ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் ஏற்படுத்தி கொடுத்தோம்னாக்கா நிச்சயம் மக்கள் வந்து இன்றைக்கி வருவாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒவ்வொரு மாதமும் கடந்த நவம்பர் 2017 பார்த்தோம்னாக்கா நவம்பர் மாதம் எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த பிளான் மூலமாக மார்க்கெட்டுக்கு வந்த பணம் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 6000 கோடி. அது இல்லாமல் புதுசாக இப்போ கவர்மெண்ட் புது ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மேபி நாங்கள் வந்து பேங்க்குக்கு தரத கேரண்டிலாம் எடுத்துக்கிறோம் கொள்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட் சமாளிச்சிடும். ஆனால் மக்கள் என்ன பேனிக் ஆகிறவங்க, இனிமேல் பேங்க்கில் போகிற பணம்லாம் வந்து என்னால் எடுக்க முடியாதா, யூட்டிலைஸ் பண்ண முடியா, அது மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தாங்க. எனக்கு நீங்கள் ரிட்டர்னும் ஹையாக இருக்குது, ப்ளஸ் நீங்கள் கேட்குற நேரத்தில் லிக்விடிட்டியும் பண்ணிக்க முடியும். ஏன் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது? ஏன்னாக்கா பெரும்பாலான அட்வைசர்களுக்கும் சரி, பெரும்பாலான ஏஜென்சிக்கும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றிய தாக்கம், அதனுடைய பயன்கள், அதனுடைய நன்மைகள் அவர்களுக்கே தெரிவதில்லை. அவர்களுக்கே தெரியலனாக்கா அவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு எடுத்து வைப்பார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நாங்களான்னு பார்த்தோம்னாக்கா முதல்ல நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்குவோம், செல் யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இந்த ஸ்கீம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோமா, முதல்ல நாங்கள் எடுத்து அதை டேஸ்ட் பண்ணி அதனுடைய பெனிஃபிட்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நாங்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆன பிறகு தான் அடுத்தது என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கோ இல்லை என்னுடைய கஸ்டமர்களுக்கோ நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். அப்படி பண்ணு தான் இந்த ஷார்ட் பீரியடில் பார்த்தோம்னாக்கா கடந்த 2 வருஷத்தில் பார்த்தோம்னாக்கா என்னுடைய கஸ்டமர் பேஸ் வந்து நியர்லி எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுற கஸ்டமர் பேஸ் வந்து 5000 கஸ்டமர் இருக்காங்க. அந்த பிகினிங்கில் தான் இந்த கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமரு அவங்க மாமா மச்சான் ரிலேட்டிவ் அண்ணன் தம்பி அவங்கள எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அது மூலமாக பெரிய பிஸ்னஸே வரும். இப்போ நாங்கள் கூறுவது என்ன பண்ணுறாங்க, இளைஞர்கள் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இல்லை சில ஹவுஸ் ஒய்ஃப் கூட இருப்பாங்க, அவங்க கூட ஆம்பியன் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாக்கா நிச்சயம் உங்களுக்கு இந்த ஹவுஸ் ஒய்ஃபு கூட மேபி உங்களுடைய கணவருக்கும் ஒரு செகண்ட் இன்கம் வரத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குல்ல. அது இல்லாமல் நீங்கள் கரெக்ட் நல்ல முறையில் சம்பாதிக்கிறீங்க, யாரையும் நம்ம ஒரு கெடுதலும் சொல்ல வரதில்லை. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு தயக்கம் எதுக்கு, எல்லாமே நல்லா பண்ணலாமே, எல்லாம் செய்யலாமே. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த பணத்தை வச்சு நான் பேங்க்கில் தான் போடுவேன், பேங்க்கில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தோம்னாக்கா ஏகப்பட்ட நிதி நிறுவனங்கள் எதுவுமே இல்லை. பெரிய பெரிய நகைக்கடை நிறுவனங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லவே இல்லை. ஏன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற பணம் எல்லாமே நியர்லி 50லேருந்து 60 வரைக்கும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதாவது லேண்ட், அப்பார்ட்மெண்ட், ஹவுஸ், அதே மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் திரும்பி முதலீடு பண்ணிடுறாங்க மக்கள். அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் முதலீடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு அவசர தேவைகளுக்கோ இல்லை ஒரு அவசர பிரச்சனை மீட் பண்ணுறதுக்காகவோ அந்த பணம் வந்து அவங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்க மாட்டேறது. அதனால தான் இந்தியாவுடைய பொருளாதாரமே ரெண்டு விஷயத்தில் மேக்ஸிமம் லாக் ஆகிருக்கும். ஒன்று பார்த்தா ரியல் எஸ்டேட்டு, ரெண்டாவது பார்த்தா கோல்டு அண்ட் ஜுவல்ஸ். இந்த ரெண்டு விஷயமே எதுக்காக வாங்குறதுன்னு பார்த்தோம்னாக்கா இமேஜ், கம்ஃபர்ட், ஹாப்பினஸ், இந்த 3 விஷயத்துக்காக தான். அதாவது இந்த பர்சனல் அசட்டுன்னு சொல்லுவோம். இந்த பர்சனல் அசட் எல்லாமே வாங்குகிற நோக்கம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா கம்ஃபர்ட், இமேஜ், ஹாப்பினஸ் தவிர அதை வந்து ரிட்டனோ ஈல்டோ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மக்கள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே இது மாதிரி தான் டிவைட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு அவசர கால தேவைகளுக்காகவோ பணம் வேண்டும்னு பார்த்தோம்னாக்கா அதை என்கேஷ் பண்ண முடியாது. பணத்தை
லிக்விடேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, தனியார் நிறுவனத்திலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளையோ கைமாற்ற கடனை வாங்குவாங்க. அந்த கடனை எப்போ அடைப்பாங்கன்றீங்க, அவங்களுக்கு சேலரி எப்போ ஓவர்ஃபுல்லாக வருதோ இல்லை அவங்களுக்கு எப்போ எக்ஸஸ் அமௌண்ட்டு வருதோ அப்போ தான் அந்த கடனை அடைக்க முடியும். அந்த சில நேரத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த கடன் வந்து சடனாக அடைக்க முடியாது. சில எமர்ஜென்சி கடன் வரும். அந்த கடன் எப்படி மீட் பண்ணுவாங்க, ஒரு பர்சனல் லோன் போடுவாங்க. நீங்கள் தெரியும் பேங்க்லாம் பார்த்தோம்னாக்கா 8% இல்லை 6% தான் பர்சனல் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. அது வந்து சிம்பிள் வட்டி. இதே நீங்கள் குமுலேட்டட் போட்டு பாருங்கள், நியர்லி 15 to 16% குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். நீங்களே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சேலரி மந்த்லி ஆர் இயர் ஆன் இயர் 15 to 16% ஹைக் வந்தால் தான் உங்களுடைய வெளியே வாங்குறீங்களா அந்த கடன்களை நீ மீட் அவுட்டு வெளியே வர முடியும். ஆனால் நீங்கள் அது மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லையே. அப்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கிற காசு எல்லாமே இதே மாதிரி இம்மோபைல் ப்ராப்பர்ட்டியில் முதலீடு செய்துட்டு அதுலேருந்து விற்கவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அது மாதிரி கதையாக அனுபவிக்க முடியாது, விற்கவும் முடியாது, பணமும் மாற்ற முடியாது. மக்கள் வந்து ரொம்ப இதாகிடுவாங்க, ரொம்ப விரக்தி ஆகிடுவாங்க. இப்போ எங்களுடைய ஒரே நோக்கங்கள் என்னன்னாக்கா, நீங்கள் வச்சுக்கிற பணத்தை உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப உங்களுடைய பயன்பாடுக்கு ஏற்ப முதலீடு செய்தீங்கன்னாக்கா ஒரு கரெக்டான நேரத்தில் கரெக்டான பர்சன்களை கரெக்டான அமௌண்ட்டு உங்களுக்கு எவ்வித செய்கூலி சேதாரமும் இல்லாமல் உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. இத்துடன் உங்களுடைய அடுத்த ஒரு நிகழ்ச்சிகள் இன்னும் பல உபயோகரமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.